சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரகப்பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளை அடித்துக் கொண்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லாரும் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாங்க. என்னங்கடா உருட்டு இது? எப்போ பார்த்தாலும் ஒரு ஆசிரியரானா, ஒரு என்ஜினியர் ஆனா, ஒரு டாக்டர் ஆனா அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றது. இப்போ என்னன்னா, நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு, எங்க தலைவர் போட்ட பிச்சையால தான் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. உங்க வாயிலிருந்து நல்லதே வராதா? எல்லாமே நீங்க போட்ட பிச்சை தானா? இவங்க வந்த பிறகுதான் இதெல்லாமே நடந்துச்சு. அவங்க வந்ததுக்கு முன்னாடி திமுக வர்றதுக்கு முன்னாடி தமிழர்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சது கிடையாதான். எந்த காலத்துலப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? தமிழர்கள் அரண்மனை வச்சிருந்திருக்காங்க, தமிழர்கள் கோவில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க, தமிழர்கள் கல்லணை மாதிரியான ஏகப்பட்ட அணைகளை கட்டியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க வெள்ளை அடிக்காம இருந்திருப்பாங்களா என்ன? இவங்க வந்ததுனால தான் தமிழர்கள் வெள்ளை அடிக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா வெள்ளை அடிச்சிருக்க மாட்டாங்களா? கேட்டா இதை நாம கேட்டா நம்மளை தருதல்னு சொல்றது, தற்கொலைன்னு சொல்றது. இதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அங்கே ஒரு கூட்டம் இருக்கு.